வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மேஜை மேலே வை, மேஜை மேலே வைங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் புட் இட் ஆன் த டேபிள், புட் இட் ஆன் த டேபிள். யூ மஸ்ட் கம், நீ கண்டிப்பாக வரணும், நீ கட்டாயம் வரணும், நீங்கள் கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு யூ மஸ்ட் கம். ஐ சர்ச்டு எவ்ரிவேர், எவ்ரிவேர் அப்படின்னா எல்லா இடங்களிலும் அப்படின்னு அர்த்தம். சர்ச் பண்ணுறது அப்படின்னா தேடுறது. ஐ சர்ச்டு எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் நான் தேடினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ சர்ச்டு எவ்ரிவேர். இட்ஸ் எக்ஸ்பென்சிவ், எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா அதோட விலை அதிகம். நைஸ் டு see you again, உங்களை மறுபடியும் பார்த்ததில் சந்தோஷம். எகெயின் மீண்டும். நைஸ் டு see you again, உங்களை மீண்டும் மறுபடியும் பார்த்ததில் மகிழ்ச்சி. ஐ குவிட், குவிட் அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்துலேருந்து விலகிக்கிறது, அதுதான் ஐ குவிட், நான் விலகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். புட் ஆன் த யூனிஃபார்ம், யூனிஃபார்மை போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு புட் ஆன் த யூனிஃபார்ம். டேக் ஆஃப் த யூனிஃபார்ம், யூனிஃபார்மை கழட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் ஆஃப் த யூனிஃபார்ம். டேக் இட் அப்படின்னா அதை எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் இட். ஆஸ் யூ லைக், உங்கள் இஷ்டம். ஆஸ் யூ லைக், உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் இஷ்டம், அதான் ஆஸ் யூ லைக். இட் இஸ் வெரி ஈஸி, ஈஸின்னா ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. வெரி ஈஸி, ரொம்ப ஈஸியாக இருக்குது, அது மிக எளிது. அதுவே கஷ்டமாக இருக்குன்னா டிஃபிகல்ட்னு சொல்லுவோம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னா அது மிக கடினம் அப்படின்னு அர்த்தம். ஆர் யூ ஸ்டில் அட் த ஆஃபீஸ், நீங்கள் இன்னும் ஆஃபீஸில் இருக்கீங்களா, நீ இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்கியா, அல்லது நீங்கள் இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்கீங்களா. ஆர் யூ ஸ்டில் அட் த ஆஃபீஸ். ஐ எம் நாட் ஆங்க்ரி, ஆங்க்ரின்னா கோபம். நாட் ஆங்க்ரி அப்படின்னா கோபம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஐ எம் நாட் ஆங்க்ரி, நான் கோபமாக இல்லை. அதுவே ஐ ஆம் ஆங்க்ரி அப்படின்னு சொன்னால் நான் கோபமாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். டு யூ நோ த அட்ரஸ், உனக்கு அந்த அட்ரஸ் தெரியுமா, உங்களுக்கு அந்த அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு கேட்குறக்கு டு யூ நோ த அட்ரஸ், அட்ரஸ் முகவரி. டு யூ நோ, உனக்கு தெரியுமா. யூ ஆர் ஹைடிங் சம்திங், நீ எதையோ மறைக்கிற அல்லது நீங்கள் எதையோ மறைக்கிறீங்க. ஹைடிங் அப்படின்னா மறைக்கிறதுன்னு அர்த்தம். சம்திங் ஏதோ. யூ ஆர் ஹைடிங் சம்திங். ஐ லைக் போத், எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ லைக் போத். திஸ் ஒன் ஆர் தட் ஒன், இதுவா இல்லை அதுவா. திஸ் ஒன் இதுவா, ஆர் அல்லது தட் ஒன் அதுவா. லெட் இட் பி, அது இருக்கட்டும். லெட் இட் பி, அது இருக்கட்டும். கால் ஹிம் இம்மீடியட்லி, உடனே அவனை கூப்பிடு, உடனே அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கால் ஹிம் இம்மீடியட்லி. இம்மீடியட்லி அப்படின்னா உடனடியாக அப்படின்னு அர்த்தம். கால்னா கூப்பிடு. தட்ஸ் நாட் ட்ரூ, ட்ரூனா உண்மை, நாட் ட்ரூனா உண்மை இல்லை. தட்ஸ் நாட் ட்ரூ, அது உண்மை இல்லை. தட்ஸ் ட்ரூ அப்படின்னா அது உண்மை. இட்ஸ் ஸ்பைசி, இப்போ நம்ம ஏதாவது சாப்பிட்றோம் அது காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் ஸ்பைசி. இட்ஸ் கோல்டு, கோல்டு அப்படிங்கிறது குளிர்ச்சி அல்லது குளிராக இருக்குது, கிளைமேட் குளிராக இருக்குது அப்படின்னு சொல்கிறக்கும் கோல்டு சொல்லுவோம். இல்லை நம்ம ஏதாவது சாப்பிட்றோம் ஐஸ்கிரீம் மாதிரி, அது குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறக்கும் இட்ஸ் கோல்டு, அது குளிர்ச்சியாக இருக்கிறது. ஒய் ஷுட் ஐ, நான் ஏன் அப்படின்னு கேட்போம். ஒய் ஷுட் ஐ, நான் ஏன் செய்யணும். வேர் ஆர் யூ, நீ எங்கே இருக்க அல்லது நீங்கள் எங்கே இருக்கீங்க. டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை அஃபேர்ஸ், என்னோட விஷயத்தில் தலையிடாத, என்னோட விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் இன்டர்ஃபியர், இன்டர்ஃபியர்னா தலையிடுறதுன்னு அர்த்தம். டோன்ட் இன்டர்ஃபியர்னா தலையிடாத. இன் மை அஃபேர்ஸ், என்னோட விஷயத்தில் நீ தலையிடாத. திஸ் இஸ் நாட் அ ஜோக், இது ஒன்றும் ஜோக் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் இஸ் நாட் அ ஜோக். இது ஜோக் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் அ ஜோக் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் ஆல் மை ஃபால்ட், இது எல்லாமே என்னோட தப்பு தான். இட்ஸ் ஆல் மை ஃபால்ட். நத்திங் டு கெட் ஸ்கேர்டு, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்கேர் அப்படின்னா பயம், பயப்படுறது. நத்திங் டு கெட் ஸ்கேர்டு, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஹீ இஸ் குட் அட் குக்கிங், குக்கிங் அப்படிங்கிறது சமைக்கிறது. இப்போ ஒருத்தவங்க நல்லா சமைப்பாங்க அப்படின்னா
ஹீ இஸ் குட் அட் குக்கிங்னா அவர் நல்லா சமைப்பார், அவன் நல்லா சமைப்பான். ஷீ இஸ் குட் அட் குக்கிங் அப்படின்னா அவள் நல்லா சமைப்பா அப்படின்னு அர்த்தம். இப்போ குக்கிங்க்கு பதிலாக வேறு ஏதாவது சொன்னாலும் ஹீ இஸ் குட் அட் சிங்கிங் அப்படின்னு சொல்ல, நல்லா பாடுவா அப்படின்னு சொல்கிறதுக்கு. சின்ஸ் வென் எப்பத்துலேருந்து, எப்போ இருந்து அப்படின்னு கேட்போம். சின்ஸ் வென் எப்போ இருந்து ஆச்சரியமாக கேட்கும்போது சின்ஸ் வென் எப்போ இருந்து. இந்த வீடியோவில் 30 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ் தான், சிம்பிளான சென்டென்ஸ் தான். இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ.